வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மைத்த கூட கொடுத்துட்ருக்கோம், ஆதரவு கொடுங்க. சற்று முன் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சொன்ன வாதம், முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இன்றைக்கி ஆதரவாக ஏன் ஆளுநர் செயல்படுகிறார், பிப்ரவரி 4ஆம் தேதி அனுப்பிய கோப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஆளுநர்கிட்ட விளக்கம் கேட்டுட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், ஆளுநர் அவர்கள் அப்படிங்கிறவங்க தமிழகத்துக்கு வஞ்சிப்பதையே தொழிலாக கொண்டிருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமைச்சர் வீரமணி, முன்னாள் அமைச்சர் வீரமணி மீதான கோப்புகள் கூட எனக்கு சேரலைன்னார். அப்போ நம்ம உச்சநீதிமன்றம் நம்ம கேட்டோம், ஒருவேளை ஆளுநர் மாளிகை மாதிரி இன்னொரு மாளிகை இருக்கா, அவர் அந்த லெட்டரை வாங்கிட்டாரா? ஏன்னா தமிழ்நாடு அரசு அனுப்பிட்டாங்குது, ஆளுநர் வாங்கலைங்கிறாரு. அப்போ எங்கே நடந்தது குழப்பம் அப்படின்னு இயற்கையிலே எழக்கூடிய சந்தேகம் தானே. ஆனால் ஒரு சாமானிய மனிதன் ஏதோ ஒரு நோட்டீஸையோ இல்லை ஏதோ ஒரு லெட்டரையோ நான் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதே ஆளுநர் சொன்னால் அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழும். இன்றைக்கி என்ன, ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அது இன்றைக்கி ஒத்தி வச்சுட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான வழக்கு. அதை தாண்டி ஆளுநர் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்வரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அங்கே நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன் நிறையா ஏமாற்றி பெரிய பிரச்சனையாகி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கார். தலைமறைவாகி வெளியூருக்கெலாம் போய் உங்களுக்கு தெரியும், தனிப்படை அமைச்சு கிட்டத்தட்ட 20-25 நாளாக தேடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் காரில் போயிட்டு இருக்கும்போது வேகமாக போய் ஓடி போய் அவரை அரெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்தார், ஜாமீனில் இருக்கார். நிறையா ஊருக்கெலாம் போகக்கூடாது, வெளியில் தமிழ்நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் விலக்கு வாங்கியிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை விசாரிக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு கோப்பை பிப்ரவரி 4ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஒப்புதலே சொல்லலை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் எப்பயுமே ஒரு வழக்கு வரும்போது கூடுதலாக நிறையா விஷயம் பேசணும், அப்போ தான் அந்த வழக்கு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஈஷா மையத்துக்கு எதிராக கூட தமிழ்நாடு அரசு இந்த தடவை எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு அரசை, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கணும், எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் போன தடவை இதே மாதிரி இவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக ஒலி எழுப்புனாங்க, மாசு பண்ணாங்க, ஏற்கனவே அனுமதி இல்லாமல் கட்டடத்தை கட்டியிருக்காங்க, இங்கே அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு அப்ரூவ் இல்லாமல் எக்ஸ்ரே மிஷின் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, நிறைய பேர் அப்ஸ்கண்ட் ஆகியிருக்காங்க, மயானம் அப்படின்னு தனியார் மயானம் வச்சுருக்காரு, அதுலேயே நிறையா குளறுபடி இருக்குது, ஃபாரின்லேருந்து நிறையா டிஓடிஸ் கேஸ் போட்டிருக்காங்க, பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலேருந்து கேஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு பெண்ணை அந்த 2 பெண்களை காணவில்லைன்னு அவங்க அப்பா பேசியிருக்காங்க. இப்படி சர்ச்சைகளுக்கு உட்பட்டு தான் இந்த இயங்குது, அதனால் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும், கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கணும், இப்படி சொல்லணும். அதுக்கு இது சொல்லலை. அதான் நம்ம கேட்டோம், என்னங்க தமிழக அரசு சொல்லியிருக்கலாமே அப்படின்னும். அதே போல் இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்களை விசாரிக்கணும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு கோப்பை அனுப்பும்போது அதை அவர் அப்படியே கிடப்பில் வச்சுருக்கார். ஏற்கனவே ஆளுநர் மேலே தமிழ்நாடு அரசு நிறைய கேஸ் போட்டிருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன யோசிக்கும், கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும், அதான் நல்லது. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிப்ரவரி 4ஆம் தேதி நாங்கள் ஒரு கோப்பை அனுப்பியிருக்கோம், ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சரை விசாரிக்க சொல்லி, அதுக்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தரல. இப்போ என்ன கேட்குறாங்க உச்சநீதிமன்றம், எப்போங்க ஒப்புதல் தருவீங்க, ஒரு வாரத்தில் சொல்லுங்கன்ட்டு. இதில் என்னென்ன மேலோட்டமாக பார்த்தா இது என்னங்க எப்பயும் சொல்கிறதானுங்க. ஆனால் என்னென்னா எப்பயுமே என்னென்னா, இப்போ இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயத்தை பேசும்போது அரசு யார் நம்ம தலைமை வழக்கறிஞர் அந்த விஷயத்தை நோட் பண்ணுறார், எழுதுகிறார். என்ன, இந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிறவரை விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, ஏற்கனவே வீரமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்களுடைய கோப்பு என்கிட்ட வரலன்னு சொன்னது. அதே மாதிரி விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் ரமணா, 2 பேர் மேலும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம ரொம்ப நாள் இழுத்தடித்து உச்சநீதிமன்றம் போய் தான் அந்த சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா கோப்புகள்லாம் வேறு தேங்கி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ராஜேந்திர பாலாஜியை பற்றி சொன்னது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் ஒன்று. 2வது, ராஜேந்திர பாலாஜிக்கு அவரான அந்த இது அவருக்கு அந்த பிரச்சனைகள் கூடுங்கிறாங்களோ, அது கூடிடுச்சு. ஏன்னா விசாரிக்கணும் தான் கோப்பு, ஆளுநர் இப்போ ஒப்புதல் கொடுத்தா ராஜேந்திர பாலாஜியை விசாரிப்பாங்க. அப்போ அதிமுகவை டேமேஜ் பண்ணுற வேலையை திமுக ஆரம்பிச்சிருச்சானா, ஆமாம் ஆரம்பிக்கும், எலெக்ஷன் வருது, எப்படி பிஜேபி மற்ற கட்சியெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது திமுக பண்ணலைன்னா தான் ஆச்சரியம், பண்ணுறாங்க. அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு கலக்கம் வரும், என்னடா இது தேவையில்லாமல் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு நாங்கள் விசாரிக்கணும்னு நினைக்கிறோம், அது ஆளுநர் தடையாக இருக்காருன்னு தமிழ்நாடு அரசு சொன்னதில்லை இத்தனை வருஷத்தில், இதுதான் முதல் தடவை. அதனால் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம். வெளியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ திமுக ஒரு கணக்கு போட்டிருக்கோம், என்ன கணக்கு போட்டிருக்கோம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி இந்த ஏரியாக்களில்
இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கு குடைச்சல் கொடுத்து அவங்க பணத்தை எடுக்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு வலுவாகும். அப்போ என்ன பண்ணலாம்? யார் யாருக்கு செக் வைக்கலாம்? லிஸ்ட் எடுப்பாங்க கண்டிப்பாக. யார் யாருக்கு செக் வைக்கலாம், அதை எப்படி வைக்கலாம்? ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து நிலுவையில் இருக்கா, இவரை போட்டு உள்ளே வச்சோம்னா நிற்குமா கேஸு? ஏன்னா தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஒருத்தரை கரெக்டாக அமுக்கி உள்ளே வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மடியில் கனமில்லை பாருங்கள், எங்களை பழி வாங்குறாங்கன்றுவாங்க. நாயுடு அவர்களை இதே மாதிரி தான் ஜெகன்மோகன் வச்சு அது பெரிய விஷயம் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதே போல் இதில் ஆயிடக்கூடாது. இப்போ தமிழக அரசு என்ன நினைக்கும்? நமக்கு இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிதி நிறையா சொல்லிட்டே போகலாம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ எல்லாத்தையும் நம்ம டைவெர்ட் பண்ணணும். திமுக பண்ணுறது சரியானா ஆளுங்கட்சி எல்லா ஆளுங்கட்சி அப்படி தான் பண்ணுவாங்க. டைவெர்ட் அதிமுக திமுக எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் இன்னொரு மேட்ரு வருவாங்க. அப்போ திமுகவுக்கு அழகாக கிடைக்கிற மேட்ரு முன்னாள் அமைச்சர்கள் மேட்ரு நிறையா கையில் வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஆளுநர் பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரியும். இந்த லெட்டரை அனுப்பும்போது ஆளுநர் வந்து இதுக்கு உடனே ஒப்புதல் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்குறதுன்னு தெரியல. எப்பயும் போல் அது என்னது எப்பயும் போல் அவர் எப்பயும் வச்சுக்குவாரில்ல, அது மாதிரி இது படிக்கிறதே இல்லை. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு என்ன சொல்லணும்னா, ஐயா நாங்கள் கோப்புகள் அனுப்புகிறோம், இது வரைக்கும் நாங்கள் அனுப்பின கோப்பை உடனே இவர் பண்ணதாக சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு வந்து உடனே கடும் தண்டனை, அதுக்கு மட்டும்தான் பண்ணார். மற்ற எதுக்குமே பண்ணுறதில்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாடு அரசு சொல்லும்போது ஆளுநருக்கான நெருக்கடி முற்றுகிறது. இதனால் ஆளுநருக்கு என்ன பிரச்சனை வரணும்னு ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி இதனால் ஆளுநருக்கு பிரச்சனை வரதான். என்ன ஆகும்னா, கோப்புகள் வந்த உடனே இப்போ 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி ராஜேந்திர பாலாஜி கோப்பு அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி என்ன தேதி? 28. கிட்டத்தட்ட 24 நாள் தான் உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. இனிமேல் ஆளுநர்கிட்ட எந்த கோப்பு போனாலும் 1 வருஷம் தான் தேர்தலுக்கு. இனிமேல் ஆளுநர்கிட்ட முக்கியமான கோப்பு எப்போயாவது அனுப்புனாங்கன்னா உடனடியாக 20 நாளில் மேலே போயிடுவாங்க அங்கே உச்சநீதிமன்றம். இப்போ ஆளுநருக்கு கேட்கும், ஏங்க 1 வாரத்தில் பதில் சொல்லுங்கள். அப்படின்னா ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. நீங்கள் கேட்கலாம், இதனால் கஷ்டமான? ஆமாம், தமிழ்நாடு அரசும் கஷ்டம். அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடுறாங்களா, அதுக்கு காசா? ஆளுநர் வந்து இதுக்கு இன்னொரு வழக்கறிஞரை வச்சு வாதாடுவார், அதுக்கும் நம்ம தான் காசு கொடுக்கணும். தமிழக அரசு வழக்கறிஞருக்கும் நம்ம தான் காசு, டெல்லி நம்ம ஆளுநர் வழக்கறிஞருக்கும் நம்ம தான் காசு. இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு இங்கேருந்து போய் டெல்லிக்கு போய் வாதாடல ஃப்ளைட் செலவு, அதுவும் நம்மளுக்கு தான். ஆளுநர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாரு, அதுக்கும் நம்ம செலவு தான். ஏழைகள் அப்படியே இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது யார் மேலே தப்புன்னு நம்ம குறை சொல்கிறது? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கல. ஆனால் ஆளுநருக்கு இது ஒரு சிக்கல் தான். இது தேவையில்லாமல் ஆளுநருக்கும் ஒரே நேரத்தில் செக்கு, அதிமுகவுக்கும் செக்கு. ஏன்னா இப்போ விசாரிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு என்றைக்கு கேட்டாங்களோ, இப்போ ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். இல்லைன்னா காரணம் சொல்லணும், ஏன்னு சொல்லணும், கொடுத்துருவார். அப்போ இனிமேல் வந்து ராஜேந்திர பாலாஜி விசாரிக்கும் போலீஸ் அப்படின்னா இனிமேல் அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அப்படி தான் போகணும். அப்போ விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் யோசிப்பாங்கள்ல திமுக. இன்றைக்கி நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கும் ராஜேந்திர பாலாஜி பெரிய கம்யூனிட்டி இல்லாட்டினா கூட அந்த ஏரியாவில் நிறைய பேரை பிடிச்சி வச்சுருக்கார். அப்போ அந்த ஏரியாவில் ஏற்கனவே சாத்தூர் ராமச்சந்திரன் கொஞ்சம் டவுனில் இருக்கிறதா பேச்சு. அப்போ திமுக ஒரே கல் 2 மங்க, ராஜேந்திர பாலாஜி வளைச்ச மாதிரி இருக்கும், ஆளுநருக்கு ஒரு பெரிய குட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா இன்னும் நிறையா பேருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம், அவங்களுக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கலங்கிற கேள்வி வரும். நிறையா அமைச்சருக்கு அனுப்பியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர் ரொம்ப நாள் வச்சுருக்காரு. இதெல்லாம் இன்னொரு தடவை வரும். திமுகவுக்கு ஆளுநருக்கு எதிராக அரசியல் பண்ண மாதிரி ஆச்சு, அதிமுகவை டம்மி பண்ண மாதிரி ஆச்சு. அதனால் இதெல்லாம் திமுக பண்ணும். மற்றபடி நம்ம பொறுத்த வரைக்கும் அதை உள்கட்சி அரசியல். இங்கேருந்து அனுப்பக்கூடிய கோப்புகளை இந்த ஆளுநரில் எந்த ஆளுநராக இருந்தாலும் அதை உடனடியாக ஒன்றா அவங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி அனுப்புனீங்கன்னா அவங்க மறுபடியும் அனுப்புவாங்க, அது கையெழுத்து போட்டே ஆகணும், இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இது இல்லாமல் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்புறம் சட்டப்பிரிவு 100 எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது, 500 பாதுகாப்பு கொடுக்குதுன்னு இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிறது ஆளுநர் பண்ணுவது வந்து தவறு. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை நல்லதுன்னு. அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும்போது அதற்கு எதிராக ஆளுநர் பேசக்கூடாது. அதுதான் தார்மீக விஷயம், ஏன்னா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. ஆனால் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறார். அதை நானும் நீங்களும் கூட சொல்லலாம். ஒரு ஆளுநர் சொல்லக்கூடாது, ஆளுநர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சிஎம்ஐ கூப்பிட்டு பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ன கேட்கலாமே. ஏன் இந்த தயக்கம்? நீங்கள் வந்த உடனே வந்து அப்போ இருக்கக்கூடிய சைலேந்திரபாபு அவர்களையும் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்டிங்கல்ல நாட்டில் என்ன நடக்குதுன்னு, ஏன் இப்போ கேட்க மாட்டீங்க? சங்கர்ஜி வல்லம்பி சொல்லிட்டு வந்தாரே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு திராவிட மாடல் ஆச்சு, நமக்கு 1000 கருத்து வேறுபாட்டுருக்கலாங்க, ஆளுநர் மேலே கருத்து வேறுபாட்டுருக்கலாம். ஆனால் ஒரு நிர்வாகம் தடைப்படக்கூடாது. ஆனால் நிர்வாகத்தை முடக்கக்கூடிய வேலை ஒன்றை மட்டுமே தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர். இது அவர் நல்லதுன்னு நினச்சி பண்ணாலும் திமுகவுக்கு தான் நன்மை பயக்கும். இந்த விஷயத்தில் திமுக ஸ்கோர் பண்ணணும் தான் நினைக்கிறோம். திமுக திராவிட மாடலுக்கு எதிராக 1000 பிரச்சனைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இது அதற்கான நேரம் இல்லை. அதனால் இதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.